அண்ணாமலை வந்தாச்சு, பிஜேபி விட்டு வெளியே. வாழ்த்துக்கள் அண்ணாமலை. உங்க ஸ்பீச் ஃபுல்லா கேட்டேன். 22 நிமிஷம் ஐயா நீங்க பேசுனீங்க. ரொம்ப அப்படியே அது யூஸ்வல் உங்களுது, ரொம்ப சாஃப்டா அப்படியே மென்மையா அப்படி டோன் மாறிடுச்சு. அப்படியே சடனா விஜயகாந்த பேசுனீங்க ரொம்ப நேரம். நல்ல கண்ணையா மென்ஷன் பண்றீங்க, அப்துல் கலாம் நிறைய மென்ஷன் பண்றீங்க, அப்புறம் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் நிறைய மென்ஷன் பண்ணீங்க. மோடி அப்படியே சுருக்கமா அப்படியே நிறுத்திட்டீங்க. அமித்ஷா பார்த்தது சொன்னீங்க, ரியாக்ஷன் என்ன கொடுத்தாருன்னு சொல்ல. பரவாயில்ல. ஸோ பிஜேபியிலிருந்து வெளியே வரீங்க, அதுக்கு சந்தோஷம் கண்டிப்பா. பட் ஐயா இந்த மாற்றம் கொண்டு வருவோம்னா, இந்த மாறுவோம்னா நீங்க ஐயா நீங்க சூலூர்ல இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கியிருக்கீங்கல்ல, சூலூர்ல ஜக்கி ஆசிரமத்து பக்கத்துல ஜக்கிக்கு பால் சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த சொத்து கித்து மதிப்பு அது அதெல்லாம் எங்கிறது ஐயா அவ்வளோ வந்துச்சு? நீங்க அரசியல்ல வந்தீங்க, எந்த எலெக்ஷனும் ஜெயிக்கல. நீங்க மாற்றம் பத்தி சடனா அரசியல் பத்தி ரொம்ப அப்படியே தூய அரசியல் பத்தி பேசுறீங்கப்போ சார், நீங்க இந்த அரசியல் பயணம் பண்ணீங்களா 6 வருஷம் பாஜக தூயமா இருந்ததா? அத்தனை மத கலவரத்தை அவ்வளோ கக்கனீங்க ஐயா அண்ணாமலை ஐயா. நான் போட்ட 3 கேஸ் இருக்கு, ஒரு கேஸ் பெண்டிங் கோயம்புத்தூர்ல இருக்கு. Will you apologize? Will you apologize at all, Mr. அண்ணாமலை? மாற்றுவோம் புரியல சார். இவ்வளவு நாள் இந்த சேட்டு கட்சியில இருந்துட்டு இந்த சேட்டு கட்சி அவ்வளவு வன்மத்தை கண்டுபிடிச்சு கிரீன் ஸ்பேசஸ் பத்தி எல்லாம் பேசுறீங்க. கிரீன் ஸ்பேசஸ் நாடு முழுக்க கிரீன் ஸ்பேசஸ் அழிச்சிட்டு இருக்க உங்க கட்சி பாஜக. இப்ப உங்க கட்சி இல்ல, சாரி அண்ணாமலை. யூ ஹவ் பீன் தி மோஸ்ட் கரப்ட் பொலிட்டிஷியன் எவர். மோஸ்ட் கரப்ட் பொலிட்டிஷியன் தமிழ்நாடு சீன். இமேஜ் பில்டிங்ல உங்க மாதிரி ஆள் கிடையாதுங்க அண்ணாமலை. அரசியல்ல வந்து எந்த பதவி இல்லாம இவ்வளவு கரப்ஷன் பண்ணது யாருமே ஒருத்தர் எக்ஸாம்பிள் காட்ட முடியாது. யூ ஆர் தி ஒன்லி ஒன். எந்த பவர் இல்லாம அவ்வளவு வன்மம் கக்கிட்டு இவ்வளோ ஒரு ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணது மத ரீதியா, யூ ஆர் தி ஒன். சோ எப்படி அண்ணாமலை சடனா இந்த சென்ட்ரிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாத்தோட பேர் எடுத்தீங்க, அரசியல்வாதிகளோட பேர் எடுத்தீங்க. தமிழ்நாட்டில் இருக்க திருமா பேசல, திருமா மட்டும் பேர் எடுக்கல. சீமானு, ஜான் பாண்டியனு, ஏசி சண்முகம், வாசனு, தாவேகா, டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாத்தையும் சொன்னீங்க. பட் எனிவே அது விட்டு போயிடும். அது 22 நிமிஷம் ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க நீங்க. குட் மேன். லெட் அஸ் see what you are doing and how you are fooling. இன்னும் ஏமாத்துறீங்களா மக்களை? ஏமாத்தாம எப்படி அண்ணாமலை 42 வயசு ஏமாத்திட்டே இருந்திருக்கீங்க. டக்கு 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 டக்குன்னு எத்தனை பொய் அண்ணாமலை, எத்தனை பொய். படிக்காத புக்கா? எஃப்ஐஆர் 2 லட்சம் எஃப்ஐஆர் போட்டிருக்கேன். ரஃபேல் வாட்ச் இவங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க, இவங்க டொனேஷன் கொடுக்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அப்படியே டக்குன்னு மாறிடுவே அண்ணாமலை. அப்படியெல்லாம் ஆகாது. ஜாட்டல வேலை அடிக்கிறாரு. அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்காக நின்று ஜாட்டல் அடிச்சாரு தன்னவே. அந்த நூல், அந்த சாஃப்ட் காட்டன் நூல் அடிக்கிறாரு. இப்படி மறந்துட முடியும் அண்ணாமலை? பார்க்கலாம், பார்ப்போம் அண்ணாமலை, பார்ப்போம் எங்கதான் போகுதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு வாங்க ஐயா, நீங்க கேஸை முடிங்க, பார்ப்போம்.